ஒலி அதாவது ஓசை, சவுண்ட். இத ஆவாஸ், ஆவாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஒளி அதாவது வெளிச்சம், பிரகாஷ், பிரகாஷ். நறுமணம், வாசனைன்னு சொல்லுவோம்ல, இத குஷ்பு, குஷ்பு அப்படின்னு சொல்லலாம். துர்நாற்றம், கெட்ட நாற்றம். இத பத்பு, பத்பு அப்படின்னு சொல்லலாம். நாகரீகம் இல்லாத அல்லது ஒழுக்கமற்ற இந்த வார்த்தைக்கு பத்தமீஸ், பத்தமீஸ் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். விருந்தினர் மெஹமான், மெஹமான். இது சொல்லிட்டு வர விருந்தாளிக்கு மெஹமான் அப்படின்னு சொல்லலாம். சொல்லாம திடீர்னு வருவாங்க இல்லையா, அவங்கள அதிதி, அதிதி அப்படின்னு சொல்லுவாங்க. கலங்கம் அல்லது பிழைய கலங்க், கலங்க் அப்படின்னு சொல்லலாம். நெருப்பு, தீ. இத அக்னி, அக்னி இல்ல ஆகுன்னு சொல்லலாம். விருப்பம், ஆசை, டிசையர் அப்படின்னு சொல்லுவாங்களா, இத சாஹ், சாஹ் அப்படின்னு சொல்லலாம். மரணமற்ற அல்லது அழிவே இல்லாத, இத அமர், அமர் அப்படின்னு சொல்லுவாங்க. எழுத படிக்க தெரியாதவங்க, அதாவது படிப்படிவற்றவங்க, இத நிரக்ஷர், நிரக்ஷர் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்பற்றுவர், ஒரு குறிப்பிட்ட கொள்கைய பின்பற்றுவர் அப்படின்னு சொன்னோம்னா அனுயாயி, அனுயாயி அப்படின்னு சொல்லலாம். தண்டனை அப்படிங்கிறதுக்கு சஜா, சஜா அப்படின்னு சொல்லலாம்.